அருண், நீ எப்பவுமே ஆதிக்கு துணையா பக்க பலமா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. சரியா? மத்ததெல்லாம் ஆதி பார்த்துப்பான். 2 பேருமே ஒத்துமையா இருக்கணும். அக்கா, அக்கா, இத்தனை வருஷமா இந்த வீட்ல நான் என்ன தப்பு பண்ணாலும், யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன எப்பவுமே மன்னிச்சிருக்கீங்க. என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சியா பாத்துக்கிட்டீங்க. அக்கா, இப்ப நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் எப்படிக்கா தனியா இருப்பேன்? அக்கா, அக்கா, நீங்க இப்ப போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு நீ யாருக்கா இருக்காங்க? ஏன்க்கா உங்களுக்கு நீ இப்படி எல்லாம் நடக்கணும்? அக்கா, சமந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது சீக்கிரமாவே எப்பாடு பட்டாவது உங்களை வெளியே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அக்கா, சுந்தரம், சுந்தரம், என்ன சுந்தரம்? எல்லா விஷயத்திலயும் எப்பவுமே எனக்கு தைரியம் சொல்லுவ. ஏன் இப்படி கலங்குற? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் மேடம். வணக்கம் மேடம். மேடம், நீங்க சரண்டர் ஆக வேண்டியதில்லை. உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அம்மா, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். கொஞ்சம் ஆதி, உன்னோட பதட்டம் எனக்கு புரியுது ஆதி. ஆனா உங்க அம்மா ஒரு பிரச்சனையை பார்த்து எப்பவுமே ஓடி ஒளிஞ்சதில்லையே. ப்ளீஸ், எனக்கு பெயில் வேண்டாம். நான் சரண்டர் ஆக போறேன். கேன்சல் பண்ணிடுங்க. அதுதானே, அப்படி சொல்லு. நான் சொல்றத நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. நான் தனியா போறேன். தயவு செஞ்சு யாரும் பின்னாடி வராதீங்க. சுந்தரம், அம்மா, எனக்காக நீ போய் வண்டி எடுக்கிறியா? சரிங்கம்மா.
கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. என்ன சொல்றேன்மா கேளுங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்களே இப்படி சத்தம் போடுறீங்களா? அப்படி நான் தான் சொல்றேன்ல, ஒரு பிரச்சனையும் வராது. கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. போங்க. சொன்னா கேளுங்க. அமைதியா இருங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இருங்க. உங்க எல்லாரோட அன்புக்கு நன்றி. ஒருத்தரோட பசிக்கு இன்னொருத்தர் சாப்பிட முடியாது இல்லையா? எனக்காக நீங்க சரண்டர் ஆகுறேன்னு சொல்றதும் அதே மாதிரிதான். இந்த அகிலாண்டேஸ்வரி ஒரு நாளும் சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தை ஆதரிக்க மாட்டா. அதனால நான் சரண்டர் ஆகிறது தான் நியாயம். இருங்க இருங்க. அமைதி அமைதி அமைதி. இருங்கம்மா. இது நாள் வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு வந்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் நீங்க அந்த ஒத்துழைப்பை கொடுக்கணும். ஆதியும் பார்வதியும் உங்களை வழி நடத்துவாங்க. தயவு செய்து எல்லாரும் அமைதியா கிளம்பி வீட்டுக்கு போங்க. நான் சொல்றேன்ல, என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? போங்க போங்க போங்க. மேடம் சரிங்க மேடம், போலாம். போலாம். சுந்தரம், நீ கிளம்பி வீட்டுக்கு போ. தைரியமா போ. வாங்க. ஆண்டி, ஐயோ ஆண்டி, நீங்க ஏன் ஆண்டி இங்கெல்லாம் வந்தீங்க? உங்க காலு போலீஸ் ஸ்டேஷன்ல படக்கூடாது ஆண்டி. அதனாலதான் நானே வந்து சரண்டர் ஆனேன். நீங்க இங்க நிக்காதீங்க ஆண்டி. ஆண்டி வீட்டுக்கு போயிடுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் நீங்க போயிடுங்க ஆண்டி. நான் சரண்டர் ஆகுறேன் ஆண்டி. ம் ம். ஐஸ்வர்யா, ஒரு ஆதாரம் கிடைச்சது. அத வச்சு என்ன கைது செய்ய வைக்கணும்னு உன்னை சேர்ந்தவங்க எல்லாம் பெரிய திட்டம் போட்டாங்க. ஆனா நானே சரண்டர் ஆக போறேன்னு தெரிஞ்சதும் ஒன்ன வச்சு இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. என்ன கைது பண்ண வைக்கணும்னு நினைக்காம நீ அப்பவே சரண்டர் ஆயிருந்தா என்னோட மதிப்புல நீ உயர்ந்திருப்ப. ஆனா இப்போ தியாகங்கிறது அன்புல இருந்து, உள்ளத்துல இருந்து வரணும். சுயநலத்துல வரக்கூடாது. எனக்காக ஒருத்தர் படி ஏத்துக்கிறத நான் ஏத்துக்குவேன்னு நீ நினைச்சதே உன் முட்டாள்தனம். போ, உனக்கான கடமைகள் நிறைய காத்துட்டு இருக்கு. இனிமேலாவது நேர்மையோட இருந்து நேர்மையோட எல்லா கடமைகளையும் செஞ்சு நல்ல பேர் எடுக்க பாரு. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நீ போ. நீங்க உங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். ஓகே மேடம். மேடம் ஒரு சைன் பண்ணுங்க மேடம். இந்தாங்க மேடம்.
மாமா. வா பார்வதி. மாமா, சீனியர் லாயர் வந்திருக்காரு. நான் வரல பார்வதி. நான் வந்து என்ன பண்ண போறேன்? உங்க வேதனை எனக்கு புரியுது மாமா. அம்மா இல்லாத இந்த வீடு இப்போ சாமி இல்லாத கோவில் மாதிரிதான். ஆனா எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி உடைஞ்சு போனா எப்படி மாமா? நாங்கெல்லாம் என்ன பண்றது? மாமா, உங்க கண்ணுல இப்படி கண்ணீர் வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எங்களுக்காகவாவது நீங்க தைரியமா இருங்க மாமா. நான் தைரியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே பார்வதி, முடியல. ஐயோ மாமா, என் தைரியம், என் நம்பிக்கை, என் சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமே எங்க அகிலதான். எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. நடந்ததையே நினைச்சு வேதனைப்படுறதுனால இழந்தது திரும்ப கிடைக்க போறதில்ல மாமா. அம்மா வீட்ல இல்லாததை நினைச்சு நாம வேதனைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரிதான் அம்மா லாக்அப்ல இருக்கிறத நினைச்சு அவங்களும் வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. மாமா, லாக்அப்ல இருக்கிற அம்மாவை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அம்மா திரும்ப வந்தா எல்லாமே திரும்ப வந்துரும். வாங்க மாமா, வந்து லாயர் கிட்ட பேசுங்க. அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வரதுக்கு ஏதாவது செய்யலாம் மாமா. வாங்க வாங்க மாமா, கீழே போலாம். வாங்க மாமா. சார், என்ன சார், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? சார்
இந்த இடத்துல எதுவுமே இல்ல சார். நம்ம ஆளுங்க டே அண்ட் நைட்டா தேடிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே கிடைக்கல சார். உண்மை நியூஸ் இப்படி இருக்கு. ஆனா நேத்து டிவில என்னன்னா நந்தினி டெட் பாடி படப்பையில கிடைச்சிருக்கிறதாவும் அவங்க இறந்துட்டதாவும் நியூஸ் போட்டிருக்காங்க. சார், மேடத்துக்கு ஆகாதவங்க யாரோ இந்த மாதிரி தப்பான நியூஸ் போட்டிருக்கலாம் சார். யோ, நல்லா தேடி பாரியா, சீக்கிரம் பாருங்க, பாரியா, அங்க இறங்கி தேடு. என்ன பாச்சு? ஹலோ, நேத்து நைட்ல இருந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பாடி கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்காங்க. நேத்து வந்தது ஃபேக் நியூஸ் சார். ஓகே, உங்களை நேர்ல வந்து மீட் பண்றேன். ஓகே சார், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தேடி பாருங்க. ஓகே சார். அம்மா எப்படியா வெளியே கொண்டு வரணும் சார். ஓகே சார், கண்டிப்பா நாங்களும் தேடி பார்க்கறோம். டெட் பாடி கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. யோ, நல்லா பாரியா, அந்த பக்கம் பாரு, நல்லா இறங்கி தேடியா. என்னாச்சு? நல்லா உள்ள போய் தேடி பாரியா. வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஹலோ சார். வணக்கம் ஆதி சார், உட்காருங்க. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? பாடி கிடைச்சிட்டா? ஃபுல்லா தேடி பார்த்தோம், இன்னும் கிடைக்கலடா. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அவ சாகவே இல்லையோ? லாயர் சார், அம்மா லாக்அப்ல இருக்கக்கூடாது. லாக்அப்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க மரண அவஸ்தையை அனுபவிக்கிறோம். அம்மாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும் லாயர் சார். அதுக்கான வேலையை சீக்கிரமா பாருங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆதி சார், கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஒரு 2-3 டேஸ்ல வெளியே கொண்டு வந்துடலாம். இவே எங்கிட்ட டிங்கு டிங்குன்னு கிளம்பிட்டா. ஐசே நெல்லு. எங்க கிளம்பிட்ட? உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க கிளம்பிட்ட? மம்மி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பிரச்சனை முடியற வரைக்கும் ஆண்டி என்னதான் ஆபீஸ பாத்துக்க சொல்லிருக்காங்க. இனிமே ஆண்டியோட இடத்துல இருந்து கம்பெனியை நான் தான் பாத்துக்க போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. அகிலாண்டேஸ்வரி கம்பெனிய பாத்துக்க சொன்னாங்களாம். நீ அடிச்சு விடு. ஐஸ்வர்யாமா, அம்மா தான் கம்பெனி, கம்பெனி தான் அம்மா. அம்மா வெளியே வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அம்மா வெளியே வந்துட்டுமே. நான் ஒன்னும் சமைக்க போல உன்னோட அட்வைஸ் கேக்குறதுக்கு. கம்பெனிய நிர்வாகம் பண்ண போறேன். எனக்கும் அட்வைஸ்லாம் தேவையில்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
போடுறாளுங்க. அடிச்சு பேசுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சூப்பர் ஐஸ்வர்யா.